கிறிஸ்து இயேசுவில் எனது அன்பிற்கினியவர்களே, ஆனந்தா கலை தொடர்பகம் செம்மன் குரல் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்றைய நாளிலே நாம் இயேசுவின் தூய்மை மிகு இதயத்தை பெருவிழாவாக கொண்டாடினோம். இன்றைய நாளிலே அன்னை மரியாளின் மாசற்ற இதயத்தை நினைவு கூற அழைக்கப்படுகின்றோம். அன்பிற்கினியவர்களே, இயேசுவின் இதயம் சூரியன் என்றால் அன்னை மரியாளின் இதயம் நிலவு. சூரியனின் நிலவு தன்னுடைய ஒளியை பிரதிபலிப்பதில்லை, மாறாக சூரியனின் ஒளியை அப்படியே பெற்று பிறருக்கு பிரதிபலிக்கக்கூடிய ஒன்று. அன்னை மரியாளும் அப்படித்தான். அவர் தன்னுடைய அன்பை இந்த உலகிற்கு கொடுக்கவில்லை, மாறாக தன் மகன் இயேசுவின் அன்பை அப்படியே பெற்று அதை இந்த உலகிற்கு பிரதிபலித்தார். அதனால்தான் அவருடைய இதயம் மாசற்ற இதயமாக இருக்கிறது. அந்த மாசற்ற இதயத்தை இன்றைய நாளிலே நாமும் நினைவு கூறுகிறோம். நாமும் இயேசுவின் இதயத்தை ஒத்ததாக நம்முடைய இதயத்தை மாற்ற முயற்சிக்கின்றோம். இயேசுவை போன்றே பிறரை அன்பு செய்ய வேண்டும் என்று ஆசை கொள்கின்றோம். ஆனால் கணவர் மனைவிக்கிடையிலே கூட, அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையிலே கூட, உடன் பிறப்புகளுக்கிடையிலே கூட நம்மால் இத்தகைய அன்பை காட்ட முடிவதில்லை. காரணம், நாம் பல வேளைகளில் நம்முடைய அன்பை பிறரிடம் காட்ட முயற்சிக்கிறோம். ஆனால் அன்னை மரியாள் அப்படி அல்ல, இயேசுவின் அன்பை பிரதிபலித்தார். நாமும் அன்னை மரியாளை போன்று இயேசுவின் அன்பை பிரதிபலிக்க வேண்டும். நம்முடைய அன்பு குறைபாடு உள்ள அன்பு, நம்முடைய அன்பு உணர்வு ரீதியில் முடிந்துவிடக்கூடிய அன்பு. ஆனால் இயேசுவின் அன்பு உண்மையானது. அதை நாம் பிரதிபலிக்கும் பொழுது நாம் அனைவரையும் ஆழமாக அன்பு செய்ய முடியும். அன்பிற்கினியவர்களே, இயேசுவின் அன்பை சுவைத்த ஒருவரால் அந்த அன்பை பிறருக்கு வழங்காமல் இருக்கவே முடியாது. ஒருவேளை உங்களால் பிறரை அன்பு செய்ய முடியவில்லை என்றால் இயேசுவின் அன்பை இன்னும் நீங்கள் சரியாக சுவைக்கவில்லை என்றுதான் அர்த்தம். எனவே அன்னை மரியாளை போன்று இயேசுவின் அன்பை சுவைப்போம், அதை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம், மாசற்ற இதயங்களாக மாறுவோம்.